ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி தண்ணி ஊற்றுற வேலை இல்லை நமக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஹாயாக இவங்களெல்லாம் அப்படியே எல்லாருக்கும் அப்படியே இண்டிவிஜுவலாக ஹாய் 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 சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன வீடியோனால் ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருக்குது, டைம் இல்லாத காரணத்தினால. ஸோ அதை இன்றைக்கி நேரம் இருக்கிறதுனால பண்ணிடலாம். என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிச்சுங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேங்களா? அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். விதையெல்லாம் ஏதாவது சேகரிச்சேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் எனக்கு செல்ஃப் கவர்லாம் அனுப்ப முடியும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தீர்ந்து போயிடுச்சுன்னா அப்புறமா என்கிட்ட கோச்சிக்கக்கூடாது, சரிங்களா? வாங்க. என்ன ரொம்ப பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, விதை பகிர்வுக்காக கொஞ்சம் விதைகள் நிறைய இருக்குது. மழை பெய்கிறப்ப அந்த விதைகளை சேகரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்து விழுந்து எத்தனை செடி தான் முளைக்கும். ஸோ இன்றைக்கி விதையை சேகரிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளவு நிறைய இருந்தாங்க அன்றைக்கெல்லாம். அவ்வளவும் ஓடிரு ஏதோ பூச்சி கீழே விழுந்தால் எடுக்கிறது கிடையாது. நம்ம இந்த நெற்பவளம் விதைகளை சேகரிக்கும் போது ஒன்று இப்படி பிளாக்காக இருக்கணும், அல்லது ஒயிட்டாக இருக்கணும், அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கணும். இந்த எல்லோவாக இருக்கிறது, அப்புறம் பச்சை கலரில் இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பறிச்சிங்க அப்படின்னாக்க அவங்க முளைக்க மாட்டாங்க, சரிங்களா? நல்ல பிளாக்காக இருக்கணும், தெரியாமல் கண்ணு தெரியல, ஒரு மாதிரி இன்னும் வெளிச்சமே வரலையா. ஸோ கண்ணு தெரியாமல் பச்சை கலர்லாம் நான் பறிச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ கீழே போட்டுட்ருக்கேன். சரி, வெள்ளையை மட்டும் பறிப்போம். ஏன்னா கருப்பு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கருப்பா பச்சையான்னு தெரியாமல் பறித்து அப்புறம் வேஸ்ட் ஆக்குறதுக்கு இன்னும் ஒரு 2 days கழித்து பறித்தோம் அப்படின்னா எல்லாமே ஒயிட்டாக மாறிடுவாங்க, ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே கருப்பா பச்சையான்னு தெரியல. இல்லை வெளிச்சம் வரட்டும், அப்போ சேகரிச்சுக்கலாம். இங்கேயும் நிறைய இருக்காங்க. எல்லாருமே கருப்பாகவே இருக்கீங்களேடா. அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சு, இருட்டாக இருக்குது, கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. பிளாக்கா ஒயிட்டான்னு தெரியாத அளவுக்கு. மழை வர இன்றைக்கும் மழை இருக்குது சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியில். ஸோ அதனால் விடிஞ்சிருச்சுங்க நல்லா. அதுக்கப்புறமும் வெளிச்சமே இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், கண்ணு தெரியலன்னு. கவனக்குறைவு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே பிளாக்காக இருக்கின்ற காரணத்தினால் நம்ம ஒரு 2 days வெயிட் பண்ணி இந்த வீக் எண்டில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதோட விதையை இன்னும் அதிகமாக சேகரிக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ தான் சேகரிச்சிருக்கோம். இன்னொரு செடி இருக்குது, வாங்க அங்கே எதுவும் கிடைக்காண்டா. அச்சோ, இவ்வளோண்டு தானே சேகரிச்சுக்காங்க, நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு கவலையில் நிறைய பேர் உடனே வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டோன்ட் வரி, ஏற்கனவே நம்ம சேகரித்தது இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் 2 daysலலாம் நல்ல கலராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரே தேவையில்லை. இன்றைக்கி இவ்வளோ தான், சரிங்களா? ஏதோ கிடைக்கிறது அப்பப்போ நம்ம சேகரித்து வச்சுக்கணும். அடுத்து இவ தான் கொஞ்சம் நமக்கு கம்மியாகவே கிடைக்கிறது. ஏன்னா இப்போ தானே வச்சுருக்கோம், நமக்கே கம்மியாக தானே இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் நிறைய கீழே விழுந்து காணாமல் போய்விட்டார்கள். ஆனாலும் இன்றைக்கி நேரம் இல்லைங்க, டைமே இருக்க மாட்டேங்குது. வீடியோவே டெய்லி எடுக்கணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்துடுறேன் டெய்லி. அதனால் இந்த அந்தமான் நொச்சி, வாங்க கீழே உட்காருவோம். கீழே எவ்வளோ காணம் கிடக்குது இங்கே பாருங்களேன், எவ்வளோ விதைகள் கீழே கிடக்கு. ஆனால் கீழெல்லாம் இப்போ உட்காந்து எடுக்க நேரம் இல்லை. கீழே உட்காந்தா கொஞ்சம் விதைகள் அடியில் இருக்குது, அதையெல்லாம் சேகரித்து கொண்டிருக்கிறேன். அங்கேருந்து தரையில் எவ்வளோ கிடக்குதுன்னு. பட் இதெல்லாம் நான் எப்போங்க சேகரிக்கிறது, அதுக்கெல்லாம் நேரம் நகி. இந்த தடவை இது கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் எல்லாருக்கும். ஆனால் இது வளர்ந்துடும், ஈஸியாக வளர்ந்துடும். வேறு இருக்கிறியா? கொஞ்சம் விதைகள் தான் அதிகமாக வாயேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன் நான்.
கொஞ்சம் கொஞ்சம் தான் மழை பெஞ்சதுனால பூக்கள்லாம் உதிர்ந்துருது, இல்லாட்டி இவன் நிறைய தான் காய் வருவா. சரி, டைம் கிடைக்கிறப்ப இதில் இருக்கிறதையும் எடுக்கணும். கண்டிப்பாக மழையோடு சேர்ந்து அது கொஞ்சம் முளைப்பு திறனோடையே இருக்கும், அதையும் எடுத்து உங்களுக்கு அனுப்ப பார்க்குறேன். இவளோட பூ அப்பா ஊரை கூட்டுற மனம்ங்க, நல்ல ஒரு நறுமணம் இருக்குது. நிறைய உதிர்ந்துருக்குங்க. இங்கே இருங்க, கொத்து கொத்தாக காய்க்கும், பட் கொஞ்சம் உதிர்ந்துருக்கு நிறைய. வேறு யார் இருக்கா? விதை விதையா என்னன்னு தெரியல. கரும்புலா காய்கள் எப்படி இருக்குன்னே தெரில எனக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம். அன்றைக்கி ஒரு 4-5 கிடந்தா, அன்றைக்கி ஒன்று கண்ணு இருக்கா. இவள் எவ்வளோ பெருசு வருவா எப்படி வருவான்னு தெரில. சரி, கொஞ்சம் முத்த விடலாம். இவ்வளோதானா? சொடக்கு தக்காளி இருக்குது, பட் செடி காயிற அளவுக்கு அதை விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். செடி காஞ்சதுக்கப்புறம் தான் அதுலேருந்து சேகரிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இவங்க விரைவில் வரட்டும், இன்னும் காய் வரலை. காய் வந்து விதைகள் உருவாகட்டும். ஓகே, இன்றைக்கி 2 விதைகள் தான் சேகரிச்சிருக்கேன். ஒன்று அந்தமான் நொச்சி, இன்னொன்று நெற்பவளம். ஓகே, விதைகள் வந்து 1னா என்ன, 2னா என்ன, கம்மினா என்ன, கூடனா என்ன, எவ்வளவா இருந்தாலும் விதைகளோட மதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ ஹாப்பி தானே? எனக்கு ஹாப்பி, உங்களுக்கும் ஹாப்பி தானே? ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.